ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு எனது இனிய பணிவான வணக்கங்கள். வணக்கம். ரிஷப ராசி நண்பர்களே, ஸ்திரமான எண்ணம் கொண்ட உங்களுக்கு, எதையுமே தாங்கக்கூடிய இதயம் கொண்ட உங்களுக்கு பல விதமான சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. சார், எனக்கு ஒன்றும் சனியுடைய பிரச்சனைகள்லாம் இல்லை, ஆனாலும் பாருங்கள், தேவையற்ற குழப்பங்களும் வீட்டிலையும் குழந்தைகள்கிட்டையும் பெரிய அன்போன்னும் அந்யோன்யமாக இருக்கணும் பார்க்கும்போது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளையும் நான் காண்கிறேன் அப்படிங்கிறது நிறைய அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் இப்போது பார்க்க போகிறது உங்கள் ராசிக்கு 16ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 22ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் எப்படி நிலைகள்லாம் கிரகச்சாரங்களினால் இருக்கிறது, அதனால் உங்களுக்கு நன்மை வருமா இல்லை சோதனைகள் தொடருமா அப்படிங்கிறது பார்ப்போம். சந்திரனின் அந்த மூமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்குரியவர். அந்த முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் பயணங்களையும் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறார். அப்படிங்கிறவர் கும்பராசியிலிருந்து தன் பயணத்தை இந்த வாரத்தில் வைத்திருக்கிறார். கும்பராசியிலிருந்து உங்கள் ராசியின் 12ஆம் இடம் வரை வருவார், மேஷராசி வரைக்கும் வரார். அப்போது உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரியுது. சகோதரர்களுடைய இணக்கமான உறவு முறைகள் நன்றாக இருக்கும். சில இடங்களிலே உறவு முறையாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு, எல்லாரும் சேர்ந்து போய் வழிபட்டு கொடுக்குற தெய்வ வழிபாடுகளிலே இந்த இளைய சகோதரர்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும், அதனால் சில மகிழ்வான சூழ்நிலையும் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். பயணங்களின் மூலமாக சுப செலவுகளும் உண்டு. இந்த வாரத்திலே பர்டிகுலராக அமாவாசை தினம் 17ஆம் தேதி இருக்கிறது. அந்த நாளிலே திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செஞ்சுவிட்டு 11:30 மணியிலேருந்து 12:24 என்கிற நண்பகல் வேளையிலே அவசியம் உங்களால் இயன்ற தானங்களை செய்யுங்கள். குறிப்பாக அரிசி தானம், அன்னதானங்கிறத விட அரிசியே தானமாக செய்வது அப்படின்னு செய்தீர்களானால் உங்களுக்கான வரவுகள் நிச்சயமாக பெருகி வரும் என்பதிலே ஐயம் வேண்டாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதனாலே இடப்பெயர்ச்சிகளும் பிரயாணங்களும் தொழிலிலே ஏற்படும். அப்படிங்கிறதும் வேலை அப்படிங்கிற விஷயத்தில் யாருன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய தொழில் அப்படிங்கிற இடத்துல எல்லா கிரகங்களும் சேர்ந்துருக்கு எக்ஸப்ட் சனி கிரகம் அண்ட் கேது கிரகம். இப்போது இந்த குருவின் பார்வை அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய அந்த 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் என்ற 5 கிரகங்களும் ஒருங்கே அமைவதனாலே, பஞ்ச கிரகங்களும் அமைவதனாலே அந்த வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னா குருவினால் பார்க்கப்படுகிறது, தனகாரகனால் பார்க்கப்படுகிறது, லாபஸ்தானாதிபதியால் பார்க்கப்படுகிறது. அதனாலே உங்களுக்கு செயல்பாட்டின் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் தொழிலே வரும். புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, நியூஆன்சஸ்ன்னு சொல்லுவோம், ஐடியாஸ்லாம் நிறைய கிடைக்கும். இதை அழகாக கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா தொழிலிலே ஈடுபடும் அன்பர்களுக்கு வியாபாரத்திலே நல்ல தந்திரத்தின் மூலியமாக வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்கும். அது மட்டும் இல்லை, சனி பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பதனாலும் சனியுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேலே விழுவதனாலும் எதையுமே கரெக்டாக டயத்துக்கு செய்கிறது அப்படிங்கிற ஒரு பங்க்சுவாலிட்டியை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரம். நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு சின்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா கிரகங்கள் உங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க ரெடியாக இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட நல்ல நாட்களிலே நம்ம
வழிபாடுகளை கரெக்டாக செய்யணும். அந்த வழிபாட்டில் முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் பஞ்சமி திதி வருகிறது. அன்றைய மத்தியான நேரத்தில் சஷ்டி திதியும் வந்துடும். பஞ்சமி அப்படின்னாலே வராகி அம்மையை வழிபடுவது அப்படிங்கிறதும் முருகனை வழிபடுவதும் சஷ்டிக்காக வேண்டும் அப்படிமோ. காய் கனிகளை எல்லாம் வைத்து பச்சை உடுத்திய நம்மளுடைய வராகி தேவியை வணங்க உங்கள் வாழ்க்கையிலும் வளமான ஒரு நல்ல நிலைமை என்றும் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.